வணக்கம். இன்றைக்கு போகி பண்டிகை. போகி என்று ஆங்கிலத்திலும் சொல்கிறாங்க, தெலுங்குலேயும் அதுக்கு அந்த வார்த்தையை போகின்னே பயன்படுத்துகிறாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகைனானே என்று நன்னூல் ஆசிரியர் சொல்வது போல் பழையதெல்லாம் போக்குறோம்னு வச்சுக்கலேன். போக்கி அப்படி கூட சொல்லலாமா அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். பழசு போகணும் அப்படிங்கிற போது எதெல்லாம் போகணும்? இப்போ இந்த நாள் பெரும்பாலும் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளாக வரும், 29வது நாள். சில சமயத்தில் 30வது நாள் வரும். தை பிறப்பதற்கு முன்பாக, அதாவது மார்கழி தை முன்பணி காலம். முன்பணி காலம்னா என்ன அப்படின்னா, மாலை நேரத்திலேயே பனி ஏற்படுறது முன்பணி. மாசி பங்குனி பின்பணி காலம். விடிகாலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பனி வர்றது பின்பணி காலம்பாங்க. இந்த மார்கழி கழிந்து தை வருகின்ற நாள். பொதுவாக இந்த நாளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிராமங்களை பொறுத்த மட்டும் தைப்பொங்கலுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, யாரும் எதுவும் சொல்லாமலே வீட்டினுள்ள பொருள்கள், பழைய பொருள்களை எல்லாம் மாற்றுவாங்க. நானே சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேங்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே ஆற்றங்கரை இருக்கக்கூடிய ஊர்களில் பழைய பாய், போர்வை, அது இது தலையாணி, உரை, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப பழசானா கொண்டு போய் தண்ணியில் விட்டுருவாங்க. இல்லை துவைச்சி சரி பண்ணி கொண்டு வர முடியுமானால் கொண்டு வருவாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும். அது தண்ணியோடு போகும். அது சில நேரங்களில் அது அப்படி மண்ணோட மண்ணாக மக்கி போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே நகரங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேவையில்லாத பொருள்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் வச்சு தெருவோரத்தில் வச்சு நெருப்பு வச்சிடுறாங்க. இது சரியான முறையாக நமக்கு என்னமோ தெரியல. ஏன்னா இந்த நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி நடுத்தெருவில் வச்சு இந்த மாதிரி நெருப்பு வைக்கிறதுங்கிறது அது சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு கொடுமையை தரும். அதுவும் பனி நிறைந்த காலம் பாருங்கள், அந்த புகை அப்படியே நாள் நிற்கும். அதனால் கூடிய மட்டும் அதை நெருப்புக்கரையாக்குற போது கவனமாக அது நெகிழி போன்ற பொருள்களை எடுத்துகிட்டு நம்ம சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் கிராமத்தில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளை பூரா சுத்தப்படுத்துவாங்க. குடிசை வீடாக இருந்தால் மண் தரையை நல்லா மொழுகுவாங்க, சாணமிட்டு மொழுகுவாங்க. அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்குங்க அந்த காலத்தில். இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது, மெழுகுவாங்க. சுவர்களுக்கு பூரா வெள்ளை அடிப்பாங்க. வண்ணம் பூசுறது ஒரு வகை. வெள்ளை அடிக்கிறப்ப என்னென்னா, நானே சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டுக்கு நீ வெள்ளை அடிக்க வரணும், உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு நாங்கள் நண்பர்களாக பேசிக்கிடுவோம். பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டையும் எல்லாம் வீடு சுத்தப்படுத்துவோம். அதே போல் மாடு கண்டு இதெல்லாம் பொங்கலுக்கு தயார் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணுவோம். அந்த கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் அடித்து மாடு தயாராக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரி, பழையன கழிதல் அப்படிங்கிற போது வேறு என்ன சொல்லலாம்? இப்போ சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கிட்டோம், தேவையில்லாத பொருட்களை தவிர்த்துட்டோம். அதே போல் பழைய சிந்தனைகள்னு சில இருக்குமானால் அவற்றை கூட மாற்றிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாம் இது வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் அது அப்படி இல்லை, இது வேறு மாதிரி என்று ஒன்று வருமானால் அதை மாற்றிக்கொள்வதில் தப்பே கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கிற போது புத்தகத்துக்குள்ளே மயிலருக வச்சா அது குட்டி போடும் அப்படின்னு நான் நம்பினேன். அது சிறுபிள்ளை. இன்றைக்கும் என்னுடைய பேரம்பேத்திகளை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது அந்த வயது நம்பிக்கை. அதே போல் டப்பாக்குள்ளே பொண்ணு வரி வச்சு அது முட்டையிடும் அப்படிலாம் நம்பிட்டு இருந்தோம். இதெல்லாம் சிறு வயது நம்பிக்கைகள். அப்புறம் நாளாக நாளாக அது சரியாகுது. இன்னும் சொல்லப்போனால் பென்சில் சீவிரம் பார்த்திங்களா, அதை பூரா பாலில் போட்டு வச்சா அது அப்படியே ரப்பராக மாறிடும் அப்படிலாம் என் கூட ஒரு பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த தூசியை கீழே போடாமல் எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆக பழைய சிந்தனைகள் இருந்தால் அவற்றை மாற்றுவோம், புதியன சிந்திப்போம். வேதம் புதுமை செய் என்றார் பாரதியார். அதுபோல் நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, பழையவற்றை மாற்றிக்கொள்வதற்கும் இதுவே தருணம். போகி பண்டிகை என்று நாம் சுற்றுப்புறத்திற்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட்டு விடாமல் பழைய அழுக்குகளை மாற்றுவோம், புதியவற்றை சேர்ப்போம், புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொள்வோம். மார்கழி சென்றுவிட்டது, தை பிறக்கப் போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்புவோம். நல்ல செய்திகளை
நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.